காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. எல்லாம் எடுத்து வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். குரு ஏ ஜில்லு, நீ நம்ம வீட்டுக்கு போகலையா? இல்ல இல்ல, கிளம்பிட்டானு பாக்குறதுக்கு தானே வந்தான். நான் தான் சொல்லிட்டேனே, வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து கிளம்ப வேண்டியதான். ஆ என்ன எப்ப வருவேன்? இப்படி போயிட்டு நைட்டு 12 முன்னாடி அப்படி வந்துருவேன். 12 முன்னையா? அதுவும் பெங்களூருக்கு இப்படி போயிட்டு அப்படி நைட்டு 12 முன்ன வந்துடலாமா? அது எப்படி வருவேன்? ஏ லூசு, அதான் தெரியுதுல, அப்புறம் என்ன கேள்வி இது? இல்ல என்னடி பேக் மாதிரி முழிக்கிறான்? இல்ல சொன்னு வந்துருவா தானே? ஏன் என்ன பார்க்காம மேடத்தால இருக்க முடியாதா? சேச்சா அப்படியெல்லாம் இல்ல. அப்புறம் அப்புறம் எதுக்கு சொன்னு வந்துருவலான்னு கேக்குறேன். நீ வந்தா தானே கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேச முடியும். ஆமால, நான் வந்தாதான் கல்யாணத்தை பத்தி பேச முடியும். உன் கழுத்துல தாலி கட்ட முடியும். தாலி கட்டுறதுக்கு நான் முக்கியம்ல. அதான் சொன்னு வந்துருவலான்னு கேட்டேன். ஏ லூசு, அது நான் போற வேலையை பொறுத்தது. ஒரு நாளையில முடியலாம், 2 நாள் ஆகலாம், ஏன் 2 வாரம் கூட ஆகலாம். 2 வாரமா? ஆமாண்டி, பெங்களூர் வரைக்கும் போறேன்ல. ஏன் எனக்காக ஏதாவது ஸ்பெஷலா எடுத்துட்டு வந்திருக்கியா? ஸ்பெஷலா? ஆமா, பெங்களூர் வர போறேன். எப்ப வருவேன்னு தெரியாது. அதான் எனக்காக ஏதாவது ஸ்பெஷலா குடுக்கறதுக்கு கொண்டு வந்திருக்கியான்னு கேட்டேன். ஸ்பெஷலா எதுவும் எடுத்துட்டு வரலையே. வீட்ல நைட்டு கண்ணி சப்பாத்தியும் கொண்டக்கடலை கிரேவியும் பண்ணிருக்காங்க. நான் வேணா போய் எடுத்துட்டு வரவா? என்னது சப்பாத்தியா? நீ என்னமோ சாப்பிட்டிருக்க மாட்டேல? பசிக்குதுதான், ஆனா சப்பாத்தி எல்லாம் வேண்டாம். வேற ஸ்பெஷலா எதுவும் வீட்ல பண்ணலையே? ஸ்பெஷலா உன் வீட்ல எதுவும் செய்யலனாலும் பிரச்சனை இல்ல. நீ எதுனா குடுக்கறதா இருந்தா கொடுத்துட்டு போ. நான் என்ன கொடுக்கணும்? அதான் உன் ஃப்ரெண்டு கொடுத்திருப்பாங்களே. ஏய், என்னடி வளர்ற? அவங்க தான் உன்னை பசியில வாடவே விட மாட்டாங்களே. டைம்க்கு சாப்பாடு கரெக்டா எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்களே. இவகிட்ட இருந்து ஒரு கிஸ்ஸ வாங்குறதுக்குள்ள சென்னை என்ன அமெரிக்காவே போயிட்டு வந்துடலாம் போல இருக்கு. கரெக்ட் தானே? எப்படியும் நீ வீட்டுக்கு போறதுக்கு முன்னமே உனக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அது பிறகுதான் உன்னை அனுப்பி வைப்பாங்க. நான் எதை பத்தி பேசினா நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? இல்ல இசைதான். என்னத்த, உனக்கு நிஜமாவே புரியலையா? இல்ல புரியாத மாதிரி முகத்தை அப்பாவிய வச்சுட்டு நடிக்கிறியா? இல்ல நீ தானே பசிக்குது ஸ்பெஷலான்னு கேட்ட. இவளுக்கா புரியாது? டே குரு, இவளே ஃப்ராடு. என்ன சொல்லும், நான் எதை பத்தி பேசுறேன்னு உனக்கு புரியல. சரி, அப்ப நான் புரிய வச்சுட்டா தருவதானே? என்ன புரிய வைக்க போற? இல்ல, பெங்களூர் வரைக்கும் போக போறேன். அதுவும் என் லைஃப்ல இது முக்கியமான ஒரு விஷயம். கொஞ்சம் எனக்கு தெம்பு வர மாதிரி ஏதாவது ஸ்பெஷலா கொடுத்தேன்னா எனக்கு தெம்பு கிடைக்கும். இல்ல குரு, எனக்கு புரியல. புரியலையா? இதோ இப்ப புரிய வச்சிடுறேன். பறக்கும் மண்டுகள் பூவில் கூடும் கார்காலம், கணைக்கும் தவளை துணையை சேரும் கார்காலம், பிரிந்த குயிலும் பேடை தேடும் கார்காலம், பிரிந்திருக்கும் உயிரை எல்லாம் பிணைத்து வைக்கும் கார்காலம், நகம் கடிக்கும் பெண்ணே அடக்காதே ஆசை, நாகரீகம் பார்த்தால் நடக்காது பூஜை, நெருக்கமே காதல் பாஷை, தங்கத்தாமரை மகளே வாருகே, தத்தித்தாவது மனமே இளமனமே வாழகே. என்னம்மா, நான் என்ன கேட்டேன்னு உனக்கு இப்ப புரிஞ்சிருக்குமே? நான் என்ன கேட்டேன்னு உனக்கு இப்ப கூட புரியல தானே? இல்ல, கல்யாணத்துக்கு முன்ன இதெல்லாம் தப்பு. ரைட்டு, அப்ப புரிஞ்சிருச்சு. ஆமா, எது தப்பு? நீ இப்ப பண்றலாம் இது எல்லாமே தப்பு தான். நான் என்னமா பண்றேன்? இல்ல, நீ நீ முத அங்கிருந்து கையிட. முடியாதே. அததான் தப்புங்கிறேன். எந்த தப்பும் இல்ல. நீ கோஆபரேட் பண்ணனா இப்பவே முடிச்சுக்கலாம். அது குரு, நான் நீ நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. ஐயோ ஜில்லு, நீ அந்த மாதிரி பொண்ணு இல்லதான். ஆனா நம்ம தானே கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஆமா. அப்போ எந்த தப்பும் இல்ல. இல்ல, கல்யாணம் பண்றதுக்கு முன்ன. அதான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல, அப்புறம் என்ன? இல்ல, எல்லாரும் தப்பா நினைச்சிருவாங்க. எங்க பாரு ஜில்லு, அடுத்தவங்களுக்காக வாழவே கூடாது. நமக்கு எது செஞ்சா எப்போ சந்தோஷம் கிடைக்குதோ அப்போ அதை செஞ்சிடணும்.
என்ன கரெக்ட் தானே? ஓய், ம் கரெக்ட் தானே? இல்லை குரு, எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன சொன்னா? ஒன்றும் இல்லை. இப்ப என்னமோ சொன்னல. இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னேன். ஃப்ராடு. உனக்கா தெரியாத? உன்னை விட்டா ஆளையே முழுங்கிடுவான்னு எனக்கு தெரியும். அப்படியே அப்பாவி மாதிரி தான் மூஞ்ச வச்சிருப்பேன். இந்த பொண்ணை திரும்பி கூட பார்க்காத என்னையும் உன் பின்னாடி சுத்தல விட்டுட்ட பத்தியா? நீ எவ்வளவு பெரிய கேடின்னு எனக்கு தெரியும். நீ என்கிட்ட உனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு சொல்றியா? குரு, ஆஞ்சலு, நீ சொல்லு. இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னேன். அது 2 பேர்ல ஒருத்தங்களுக்கு தெரிஞ்சா போதும். அப்படியா? ம், எனக்கு தெரிஞ்சா போதும். நீ கோஆபரேட் மட்டும் பண்ணு. ஆனா எனக்கு தான். எப்படி கோஆபரேட் பண்றதுன்னு நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். இல்லை, நீ சொல்லி கொடுத்தாலும் எனக்கு தெரியாது. கேடி, ம் யார கேடினா? உன்னை தாண்டி என் திருட்டு கேடி. ஒன்னும் தெரியாதா? ம் சரி, முத்தம் கொடுக்கவாவது தெரியுமா? முத்தம். நீ தாண்டி என் கேடி. ஆம், முத்தம் கொடுக்க தெரியும். முத்தம் கொடுக்க தெரியும்ல. நீ முத்தத்தை கொடு, மத்தத மொத்தமா நான் பாத்துக்கிறேன். இல்ல இப்பதானே தெரியும்னு சொன்னேன். இல்ல, நான் முத்தத்தை கொடுத்தா நீ மொத்தமா கொடுத்துருவ. அது தப்பா போயிடும்ல. தப்பா போகாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். ஏன் முத்தம் கொடுத்தா குத்தமா? நீ அண்ணன் எனக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ளலாம். ஆமா. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உனக்கு முத்தத்தை கொடுக்கறதும் நீ மொத்தமா கொடுக்கறதும் ரொம்ப தப்பு. இல்ல, அது என் அண்ணனுக்கு பண்ற துரோகம் தானே. அது அண்ணனுக்கு பண்ற துரோகம் தானே. ஓய் கேடி, ம் அதெல்லாம் ஒரு துரோகமும் இல்ல. அவருக்கு தெரிஞ்சா அவர் சந்தோஷம் தான் படுவாரு. யாரு? அண்ணனா? 10 மாசத்துல பாப்பாவை பத்தி கையில கொடுத்துட்டா போதும், மனுஷன் மாமா ஆயிடுவாரு. சந்தோஷம் தான் படுவாரு. நம்ம வேணா செக் பண்ணி பாத்துப்போமா? இல்ல, எனக்கு முத்தம் கொடுக்கவும் தெரியாது. இப்பதானடி சொன்னேன். எதுவா இருந்தாலும் 2 பேர்ல ஒருத்தங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். நீ கண்ண மூடு, முத்தத்தை நான் பாத்துக்கிறேன். இல்ல, நீ கண்ண மூடு, மத்தத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். மூடுடி. இல்ல, கண்ணெல்லாம் மூட முடியாது. அப்புறம் உன் விருப்பம். என்ன என்ன பண்ண போற? நீ முத்தத்தை கொடுத்தியனா மத்தத்தை மொத்தமா நான் கொடுத்துருவேன். நீ முத்தத்தையும் கொடுக்கலனா மொத்தத்தையும் சேர்த்து மொத்தமா நான் கொடுக்க வேண்டியதா இருக்கும். டேய் குரு, அடியாத்தி. வாங்க இசை, உங்களை பத்தி தான் பேசிட்டு நின்னோம். அட இன்சன், சாரி இசை, நீங்களா? உங்களுக்கு 100 வருஷம் தான் போங்க. இப்ப நான் ஜஸ்ட் நவ் உங்களை பத்தி தான் பேசிட்டே நின்னோம். என்ன பத்தியா? ஆமாங்க, உங்களை பத்தி தான் பேசிட்டே நின்னோம். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. அதான் 100 வருஷம் உங்களுக்கு. ப்ரோ கூட 100 வருஷம் சந்தோஷமா வாழ போறீங்க பாருங்க. அவன் கூட 100 வருஷம் வாழ்றதுக்கு பதிலா இப்பே செத்து போறது பெட்டர். ஆமா, நீங்க என்ன ஏன் பக்கம் வழியில நின்னுட்டு என்னடா பண்றீங்க? வழியிலையா? எங்க இசை, இது என் ரூம். அறிவு கெட்டவனே, இது என் ரூமுக்கு போற வழி. என் ரூமுக்கு போற வழியில தான் உன் ரூமே இருக்கு. ஓ ஆமால. அம்மா, என்ன மேடம் பண்றீங்க? இல்ல, உங்களை பத்தி தான் பெருமையா பேசிட்டு நின்னாரு. பெருமையா? என்ன பத்தி? ஆமா, பெருமையா என்ன பத்தி, அதுவும் நீங்க பேசிட்டு நின்னீங்க. அது சரி, நீ பழச்சிருவாமா? நீ பழச்சிருவேன். ஆமா, இவனதான் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதே. பிடிக்காத மாப்பிள்ள எல்லாம் அப்படி எப்படி ரொமான்ஸ்? அப்படி கேளுங்க, என் அண்ணினா அண்ணிதான். ஹலோ, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமா இல்ல. நான் பாட்டுக்கு பாவம் போலாம் பெங்களூர் கிளம்பிட்டீங்களான்னு பாக்குறதுக்காக வந்தேன். அவன் தான் என்னமோ மொத்தமா. ஏ லூசு. மொத்தமாவா? அது சரி. இசை, நீங்க எதுவும் என்ன தப்பா எடுத்துக்காதுங்க. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமா இல்ல. உண்மை என்னன்னா எல்லாரும் உன்கிட்ட மாட்டிக்கிட்டு தான் முழிப்பாங்க. ஆனா முதலா அவங்க உன்கிட்ட மாட்டல, நீதான் அவங்க கிட்ட மாட்டிருக்க. ஆமா, நீ என்னமா கிளம்பலையா? இல்லங்க, வீட்டுக்கு போயிட்டு தானே கிளம்ப போறேன். 1/4 மணி நேரத்துல கிளம்பிட வேண்டியதுதான். சரி, நீங்க பேசிட்டு நில்லுங்க, நான் பிரியாமாவை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். ஆமா, சாரி இசை, உங்க ரூம் பக்கத்துல தான் இருக்கு, மன்னிச்சிருங்க. ஏதே இல்ல, ஏமித்ரா, உங்களுக்கு குருவை பிடிக்கும் தானே? எங்க அண்ணன் பார்த்த மாப்பிள்ள எல்லாம். ஓ, அண்ணன் பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளைங்கிறதுனாலதான் குருவை பிடிக்குமா? மத்தபடி குருவை பிடிக்காது அப்படித்தானே? என் காலேஜ் சேர்மன்லாம் பிடிக்கும். குரு மாதிரி ஒருத்தன் எல்லார் வாழ்க்கையிலும் கிடைக்க மாட்டாங்க. உங்க வாழ்க்கையில கிடைச்சிருக்கான், மிஸ் பண்ணிடாதுங்க. இல்ல, அண்ணன் பார்த்திருக்க மாப்பிள்ள தானே. நான் எத்தனையோ ஆம்பளைங்களை பார்த்திருக்கேன். ஒரு பொண்ணு ஒரு பிரச்சனையில இருக்கான்னு வச்சுக்கோங்க,
ஹெல்ப் பண்றதுக்கு வருவானுங்க. ஆனா அதுலயும் ஒரு சுயநலத்தோட தான் வருவாங்க. ஒரு பொண்ணு அவளோட பிரச்சனையை கொஞ்சமா ஒரு பையன் கிட்ட ஷேர் பண்ணா போதும், ஃப்ரெண்ட்லியா ஷேர் பண்ணா கூட போதும், ஏதாவது ஒரு வகையில அட்வான்டேஜ் எடுத்து அந்த பொண்ணுக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு தான் நினைப்பாங்க. குரு மாதிரி ஆம்பளைங்களை எல்லாம் எங்கேயாவது அப்பப்பதான் பார்க்க முடியும். என் ப்ராப்ளம் என்னன்னு நான் இது வரைக்கும் எதுவுமே அவன்கிட்ட ஷேர் பண்ணதில்ல. ஆனா யோசிச்சு பாருங்களேன், அரசு கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன்னு அவனுக்கு தெரியும். எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக யூஎஸ்லயே அவனோட ஃப்ரெண்ட யோசிச்சு பாருங்களேன். இப்படி நல்லவனெல்லாம் எங்கேயாவது தான் பார்க்க முடியும். என்னையே ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டு மறுபடியும் இந்த வீட்டுல உள்ளவங்க கூட நான் சேருவேனான்னு கூட எனக்கு தெரியாம இருந்துச்சு. என் வாழ்க்கையும் காப்பாத்தி என்னை என் வீட்டுல உள்ளவங்க கிட்டே பத்திரமா சேர்த்திருக்கான். ஃப்ரெண்டு எனக்காகவே இவ்ளோ பண்ணிருக்கானா? உங்களை கண்ணுக்குள்ள வச்சு தாங்குவான். ஓவர் திங்க் பண்ணி கண்டதை யோசிச்சு அவனை மிஸ் பண்ணிடாதுங்க. நீங்க எப்போ சாமத்தானுக்கு ஓகே சொல்ல போறீங்க? இவன் என்னடானா ப்ரோன்னு சொல்றான், அவன் என்னடானா ஏன் தம்பிங்கிறான், இந்த அம்மா என்னடானா அத்தான்னு சொல்றாங்க. என்னங்கடா நடக்குதுங்க? கேட்டுருவோம். ஆமா, யார் யாருக்கு அத்தான்? சாமத்தான தான் சொல்றேன். போடுறான். ஆமா, அவன் எந்த முறையில உங்களுக்கு அத்தான் போத்தான்? ஐயோ, ஹலோ, உங்களை தான். அது குரு சாம ப்ரோன்னு சொல்றாரு, அவரு அப்பப்ப தம்பின்னு சொல்றாரு. அவங்க அண்ணன் தம்பியா பழகும் போது எனக்கு சாம் அத்தான் தானே வரும். கரெக்ட் தானே? இசை, இந்த கும்பலுங்க எல்லாம் என்னமோ உன்கிட்ட இருந்து மறைக்குதுங்க. கண்டுபிடிக்கிறேன். ஆமா, எதை கண்டுபிடிக்க போறீங்க? இல்ல, எனக்குள்ள பேசிக்கிட்டேன். கொஞ்சம் சத்தம் வெளியே வந்திருக்கான்னு நினைக்கிறேன். தாத்தா, தாத்தா! அண்ணா இதுக்கு தாத்தாவை இப்படி கத்தி கூப்பிடுறான்? இனியா கூட வெளியே உட்காந்து பேசிட்டு இருந்தாரு. ஒரு நாள் பேச்ச வளர்க்காம அமைதியா விட்டுட்டு இன்னைக்கு ஹால்ல உட்காந்து பொறுமையா பேசுறாரா இருக்கும்னு நினைச்சு வந்துட்டேன். என்னன்னு தெரியலையே. சரி, வா பாக்கலாம் என்னன்னு. இவ வாட்ஸ்அப் தான் மெசேஜ் வந்துட்டே இருக்க. டிபி இல்ல. மெசேஜ் அவ ஓபன் பண்றதுக்கு முன்ன நம்ம ஓபன் பண்ணா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவா. நெட்டை வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்கா போலயே. இவ இன்டர்நெட் ஆன் பண்ணாதான் என்ன மெசேஜ்னு உள்ள போய் பாப்பா. இவ ரீட் பண்ணதுக்கு பிறகு நம்ம உள்ள போய் ரீட் பண்ணாதான் இசைக்கு நம்ம மேல சந்தேகம் வராது. போட்டோ வந்துட்டு இருக்கு. போன் கேலரியில தான் ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆகும்லாம். போன் கேலரியில போய் என்னன்னு பாத்துடலாம். தாத்தா, நான் இப்ப மரியாதையா பேசணும்னு தான் நினைக்கிறேன். ஒழுங்கு மரியாதையா உங்க பேத்தியை என் கூட வர சொல்லுங்க. இல்லனா இப்ப இங்க நடக்கிறதே வேறையா இருக்கும். ஏன் முடிவதான் உங்க கிட்ட முதல்ல சொல்லிட்டேலாம். என்னால வர முடியாது. அதான் ஏன் வர முடியாதுன்னு கேக்குறேன். என்ன இப்படி ஒரு குறைய சுமந்துட்டு உங்க கூட என்னால வாழ முடியாது. எது குறை? இல்ல எனக்கு புரியல. என்ன குறை? எனக்கு இருக்க ப்ராப்ளம்னால நமக்கு குழந்தைய பிறக்கிறதுக்கு 99% வாய்ப்பு இல்லைன்னு மித்ரன் ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு. அதான் 1% இருக்கலாம். அந்த 1% 99% மாத்தி காட்டுறேன்னு அவரே சொல்லியிருக்காருலாம். ட்ரீட்மெண்ட் மூலமா சரி பண்ண முடியும் தானே சொல்லியிருக்காரு. அது பிறகு என்ன உனக்கு? அந்த 1% நம்பி வாழ்க்கை ஃபுல்லா வலி அனுபவிக்க என்னால முடியாது. இது நாள் வரைக்கும் இனியா ஏதாவது விசேஷம் இருக்கான்னு கேட்கும்போது இல்லங்க, இல்லக்கா, இல்ல, இல்லடி, இல்ல பாட்டின்னு சொல்லிட்டு வந்துருவேன். எப்பவாவது குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கையில. ஆனா அந்த நம்பிக்கை இல்லாத போது எப்படி? இதுக்கு மேல நான் உங்க கூட இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தங்க இனியா ஏதாவது விசேஷம் உண்டான்னு கேட்டாலே என்னால தாங்கிக்க முடியாது அன்பு. ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த சமுதாயமே வேற. உங்களுக்கு தெரியும்ல ஸ்ரீஷா விஷயத்துல என்ன நடந்ததுன்னு. அவளுக்கு 6 வருஷமா குழந்தை இல்லாததுனால ஆசையா போய் யார் குழந்தையாவது அவ தூக்குனாலே குழந்தைய அவகிட்ட இருந்து புடுங்கிடுவாங்க. ஏன்னா அவ ராசி இல்லாதவ கண்ணுப்பட்டு நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆகிறேன்னு சொல்லிட்டு குழந்தைய புடுங்கிடுவாங்க. இனிமே என்கிட்ட இப்படிதான் ஒவ்வொருத்தங்களும் நடந்துக்க போறாங்க. ஏதாவது விசேஷ வீட்டுக்கு போறேன்னு வச்சுக்கோங்க, நம்ம பிரச்சனை அவங்களுக்கு தெரியும். ஆனா அதுல நல்லதுக்கு கேக்குற மாதிரியே கேட்பாங்க. என்னமா உனக்கு ஒரு குழந்தை இல்லையா? உனக்கு பிறகுதான் என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆச்சு. அவங்களே வாரிசை பெத்து கையில கொடுத்துட்டாங்க. உனக்கு இன்னமும் குழந்தை இல்லையான்னு நல்லது கேக்குற மாதிரியே கஷ்டப்படுத்தி கேட்பாங்க. மனசை கல்லாக்கிட்டு சிரிச்சுட்டே இல்லைன்னு சொல்லிட்டு வரணும். அந்த வலி எல்லாம் என்னால தாங்கிக்க முடியாது. என்ன கூட விடுங்க, நீங்க ஒரு கம்பெனியோட எம்டி. எத்தனை மீட்டிங் அட்டெண்ட் பண்ண போறீங்க? எத்தனை இடத்துக்கு கம்பெனி விஷயமா பேச போறீங்க? எத்தனை கிளைண்ட் பார்க்க போவீங்க? ஒவ்வொருத்தங்களா கேட்பாங்க. இப்பே கேட்டுட்டு தானே இருக்காங்க. சிரிச்சுட்டே இல்லங்க, இன்னும் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. குல்ஃபி, கல்யாணம் ஆனா கொஞ்ச நாளையில எல்லாரும் கேட்கதான் ஆரம்பிப்பாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு குழந்தை இல்லாதவங்க எல்லாம் டிவோர்ஸ் தான் கொடுக்கணுமா? டிவோர்ஸ் தான் இதுக்கு தீர்வா? எது தீர்வு எனக்கு தெரியாது. என்னால மத்தவங்க கேக்குற வலியை தாங்கிக்க முடியாது. சேம் டைம் உங்ககிட்ட கேக்குறதே என்னால தாங்கிக்க முடியாது. இதுக்கு ஒரே வழி நம்ம 2 பேரும் பிரியறதுதான். இனியா நீ என்ன லூசா? பைத்தியம் மாதிரியே அதே பேசிட்டு இருக்க. இனியா, என்னம்மா இது? உன்னை சின்ன வயசுல இருந்தே நாங்க தான் வளர்த்தது. உன் புருஷனோட அம்மா அப்பாக்கா அது பிரச்சனையே இல்ல. எங்களுக்கு இசை எப்படியோ அதே மாதிரி தான் நீயும். உன்னை வளர்த்தவங்க நாங்களே இத குறையா பாக்கல. ஆமா நியா,
அப்புறம் நீ எதுக்கு மக்களே அடுத்தவங்களுக்காக வாழணும்னு நினைக்கிறேன்? போதாப்பா, முடிச்சிடுச்சு. தயவு செஞ்சு டிவோர்ஸ் கொடுத்துருங்க. என்ன தெரியா, டிவோர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. இப்ப என் கூட வர முடியுமா முடியாதா? முடியாது. இனியா, இந்த உலகத்துல யாரும் கஷ்டத்தை அனுபவிக்கலையா? நமக்கு கல்யாணம் ஆகி என்னமோ 1 வருஷம் கூட ஆகல, ஆனா வருஷ கணக்குல குழந்தை இல்லாம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நம்பிக்கையில. உனக்கு வயசு எத்தனை? 26, எனக்கு 26. இதை விட வருஷ கணக்கா கூட காத்துட்டு இருக்காங்க. குழந்தை இல்லாதவங்க எல்லாம் டிவோர்ஸ் கொடுக்கணும்னா என்ன ஆக நிலைமை? இந்த வயசுல நமக்கு குழந்தை இல்ல, அதுவும் 100% இல்ல, 99% தான். இதே உன்னால தாங்கிக்க முடியல. ஒவ்வொரு சின்ன சின்ன குழந்தைங்க இருக்க ஆசிரமத்திலே போய் பாத்திருக்கியா? குழந்தைங்களை பெத்து போட்டுட்டு ஆசிரமத்துல தூக்கி போட்டு போயிடுறாங்க. ஏன் இதுக்கு எக்ஸாம்பிளே நம்ம மயுதான். குழந்தை பிறந்த உடனே ஆசிரமத்துல கொண்டு போட்டு போயிட்டாங்க. தெரியாமலா கொண்டு போட்டு போயிருப்பாங்க? கண்டிப்பா தெரிஞ்சேதான் கொண்டு போட்டு போயிருப்பாங்க. இத்தனை வயசான நம்மளாலேயே குழந்தை பிறக்காதுங்கிற விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்க முடியல, வலிய அனுபவிக்க முடியல. அப்பனா பச்சை குழந்தைங்களோட நிலைமையை யோசிச்சு பாத்தியா? நம்மளால குழந்தைய பெத்தெடுக்க முடியலைங்கிற வலி. ஆனா நம்மள சுத்தி இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை அன்பானவங்க இருக்காங்க. ஆசிரமத்துல இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் யாருமே இல்ல. இனியா, பாசம் காமிக்க யாராவது இருக்க மாட்டாங்களா? அப்பா மட்டுமாவது இருக்க மாட்டாங்களா? எனக்கு அம்மா மட்டும் இருக்க மாட்டாங்களா? ஒரு சொந்தக்காரங்கன்னு எனக்கு இருக்க மாட்டாங்களா? ஒருத்தங்க கூட எனக்காக இல்லையேன்னு எத்தனை வருஷமா அழுதுட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? அந்த குழந்தைங்களோட வலிக்கு கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம வலி எல்லாம் ஒரு வலியே இல்ல. மித்ரன் 1% கூட 99% மாத்திரதா சொல்லிட்டாரு. ஆனா இனியா உனக்கு தெரியுமா, மித்ரன் நம்ம கிட்ட வந்து உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாலாம் நான் அதுக்காக கவலைப்பட மாட்டேன். ஏன், நமக்கு பிறந்தா மட்டும்தான் குழந்தையா? என்ன பொறுத்த வரைக்கும் குழந்தை இருக்கிறவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லைன்னா 2 குழந்தை தான். ஆனா குழந்தை இல்லாதவங்களுக்கு அனாத ஆசிரமத்துல இருக்க அத்தனை குழந்தைங்களையும் சொந்தம் கொண்டாடலாம். நமக்கு குழந்தைங்க பிறந்தா கூட ஒரு குழந்தை இல்லைன்னா 2 குழந்தை தான் அம்மா அப்பான்னு கூட்ட போகுது. கடவுள் இதுக்காக கூட நம்மள சூஸ் பண்ணிருக்கலாம்ல. உனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நீ ஒரு குழந்தைய மட்டும்தான் உன் குழந்தையா பாத்துப்ப. ஆனா உனக்கு குழந்தை இல்லைன்னா அத்தனை குழந்தைங்களையும் நீ அரவணைப்ப. உங்களால அரவணைக்க முடியுங்கிறதுக்காக கூட நமக்கு இப்படி ஒரு குறை வச்சிருக்கலாம்ல. எந்த விஷயத்துக்கு நெகட்டிவா மட்டும் பார்க்க கூடாதுனியா, அதுல ஏதாவது நல்லது கூட இருக்கலாம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எத்தனை குழந்தைங்களை அரவணைக்க முடியுமோ அத்தனை குழந்தைங்களையும் நம்ம அரவணைக்கிறதுக்காக கூட கடவுள் நம்மள சூஸ் பண்ணி நமக்கு இந்த மாதிரி ஒரு குறை வச்சிருக்கலாம்ல. யோசிச்சு பாரு குல்ஃபி, நம்ம ஒரு குழந்தைய பெத்து வளர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோ, அந்த குழந்தைக்கு நம்ம கடமையை எல்லாம் செய்யணும். அம்மா அப்பாவா இருந்து நமக்கு நிறைய கடமை இருக்கு, அந்த கடமை எல்லாம் செய்யணும். நமக்கு பிறக்க போற குழந்தையும் இவங்க நமக்கு அம்மா அப்பா, அதனால அவங்க கடமை செய்யறாங்கன்னு தான் இருக்கும். ஆனா ஒரு குழந்தைய தத்து எடுத்து வளர்க்கறதுனால யோசிச்சு பாராய், ஒவ்வொரு நாளும் தூங்க போகும்போது நமக்கு அம்மா இருந்திருக்கலாம்ல, நமக்கு அப்பா இருந்திருக்கலாம்லான்னு ஏங்கி ஏங்கி அழுமே. அதுல ஒரு குழந்தைய அணைச்சுக்கிட்டா கூட எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அன்பான குடும்பம், பாதுகாப்பான வீடு, அம்மா அப்பா இல்லாம அனாதையா ஏங்கிட்டு நிக்கிற ஒரு குழந்தைக்கு நம்ம இதை கொடுக்கும்போது அந்த குழந்தை எவ்வளவு சந்தோஷப்படான்னு யோசிச்சு பாரு குல்ஃபி. ஆதரவு இல்லாத குழந்தைக்கு நம்ம ஆதரவா இருக்கும் போது அந்த குழந்தை எவ்வளவு பாதுகாப்பா உணரும். நமக்கு குழந்தை இல்லைன்னா என்ன, நம்மளால தத்து எடுக்க முடியாதா? நான் அன்னைக்கே உன்கிட்ட இதான் சொல்றேன், இது எனக்கு இருக்கிற பெரிய ஆசை அப்படின்னு. நமக்கு பிறந்தாலும் சந்தோஷம்தான், ஒரு குழந்தைய தத்து எடுத்து வளர்க்கும் போது அதை விட சந்தோஷம் குல்ஃபி. நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கடவுள் கொடுத்திருக்காங்க. இத ஒரு குறையாவே நான் பாக்கல. நீ வா, நீ நம்ம பேசிக்கலாம்னு சொல்றேன் எல்லாம். நீங்க 1000 சொன்னாலும் என்னால இதை ஏத்துக்க முடியாது. ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கறத உன்னால ஏத்துக்க முடியாதா? ஒரு குழந்தை இல்ல, 1000 குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலாம். இப்ப கூட 5 குழந்தைங்கள நீங்க தானே பாத்துட்டு இருக்கீங்க. என்ன வீட்டுக்கு கூட்டு வராம எல்லா செலவையும் பாத்துக்கிறீங்க. அதை விட அன்பை கொடுத்து அரவணைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்லாமா. காசு பணத்தை விட அன்பா அரவணைக்கிறதுக்கு ஒருத்தங்க இருக்கிறதா முக்கியம். ஒரு குழந்தை இல்ல அன்பு, 1000 குழந்தைங்க எனக்கு சந்தோஷம் தான். ஆனா முதல் குழந்தை என்னால பெத்தவங்க கிட்ட கொடுக்க முடியலன்னா நான் உங்களுக்கு பொண்டாட்டியா இருந்தே பேசுதான். குல்ஃபி, நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன், வா போலாம். என்னால முடியாது, உங்க கூட வர்றதுக்கு என்னால முடியாது, உங்க கூட வாழவும் முடியாது. இதுக்கு மேல உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன் நீ என்ன லூசாடி? இந்த வீட்ல இருக்கிற நாங்க தான் உனக்கு முக்கியம். உன் புருஷன் அவனே சொல்றான், அப்புறமா இதுக்கு இப்படி பிடிவாதம் பிடிக்கிறான்? ஏதாவது வீட்ல டார்ச்சர் பண்ற மாதிரி உன்னை இங்க யாராவது டார்ச்சர் பண்றாங்களா? இல்லனா யாராவது உன்கிட்ட என்னம்மா எப்ப நல்ல காரியம் சொல்ல போறேன்னு ஏதாவது கேட்டாங்களா? ஆமா மாடி, ஏன் மருமகனி, உன் மாமியார்னா உன்னை நான் பெத்து எடுக்கலதான், ஆனா உன்னை வளர்த்தது பூரா நான் தான். எங்களுக்கே இது ஒரு குறையா தெரியல, நீ அம்மா இத பெருசா எடுக்கிற? கேட்டியா, உன் மாமியாருக்கு இது ஒரு குறையா இல்ல, உன் மாமனாருக்கு இது ஒரு குறையா இல்ல, உன்னை தொட்டு உன் கழுத்துல தாலி கட்டின புருஷனா எனக்கு இது ஒரு குறையா இல்ல. இதுக்கு மேல உனக்கு யாரு முக்கியம்? இதுக்கு மேல பிடிவாத பிடிக்கிறது நல்லாவே இல்ல குல்ஃபி, வா போலாம். இதுக்கு மேல பேச வேண்டியதெல்லாம் நம்ம ரூம்ல போய் பேசிக்கலாம். அம்மாடி, எல்லாரும் தான் இத்தனை தூரம் சொல்றோம் இல்லம்மா, இதுக்கு மேலே பிடிவாதம் பிடிக்காதம்மா. குரு, ம்? அன்பண்ணா சூப்பர் கேரக்டர்லாம். இவங்க ஏன் பிடிவாதம் பிடிக்கிறாங்கன்னு தெரியலையே. அது பிடிவாதம் இல்ல, எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்க ஆசை, அதை தப்பு சொல்ல முடியாது குரு. அதுக்குன்னு டிவோர்ஸ் கொடுத்துட முடியுமா? என்னால இனியாவோட சிச்சுவேஷனே புரிஞ்சுக்க முடியுது. பாவம் அவங்க, எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்க ஆசைதான்.
வா, எதுவா இருந்தாலும் நம்ம ரூம்ல போய் பேசிக்கலாம்னு சொல்றேன்ல. முடியாது. நமக்கு குழந்தை வர இருந்திருந்தா ஒரு குழந்தை இல்ல 1000 குழந்தைங்களை கூட எடுத்து வளர்க்கறதுக்கு நான் சம்மதிச்சிருப்பேன். என்ன நீங்க இந்த விஷயத்துல எனக்கு மனசாட்சி இல்லைன்னு நினைச்சீங்களா? நினைச்சிட்டு போங்க. ஆனா உங்க குழந்தைய பெற்று உங்க கையில என்னால கொடுக்க முடியாதப்போ உங்க மனைவியா வாழ்றதுக்கு எனக்கு தகுதி இல்ல. இதுதான் உன் முடிவா? அப்போ என் கூட வர முடியாது தானே? வர முடியாது. ஏய், பொறுமையா சொல்லிட்டு இருக்கும் போதே வா. நமக்கு மயு இருக்கா? மயுவே என் குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலாம் நான் முடிவு பண்ணிருக்கேன். ஒரு குழந்தை பிறக்கணும்னா 10 மாசம் டைம் ஆகும். நான் நாளைக்கே என் குழந்தைய மயுவை தத்தெடுக்க போறேன். தத்து எடுக்கிறதுனா சும்மா இல்ல. எனக்கு குழந்தை பிறந்தா எவ்வளவு உரிமை இந்த வீட்டுல அந்த குழந்தைக்கு இருக்குமோ அவ்வளவு உரிமை அந்த குழந்தைக்கும் கிடைக்கும். நான் மயுவை மீன் பண்ணி தான் சொல்றேன். நானே நாளைக்கே என் குழந்தைய மயுவை கூட்டு வர போறேன்னு சொல்றேன். அப்புறம் என்னடி நீ பாட்டுக்கு குழந்தை நான் தான் பெத்து கொடுக்கணும்னு பாட்டு பாடிட்டு இருக்கேன். என்னால உங்களுக்கு ஒய்ஃபா இருக்க முடியாது. நான் உங்களுக்கு ஒய்ஃபா இருக்கிற பட்சத்துல குழந்தை எனக்கு பிறக்கிற குழந்தைய தான் உங்க கையில கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா என்னால உங்களுக்கு ஒய்ஃபா இருக்க முடியாது. குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் வா வான்னு. உன் பாட்டுக்கு பேசுனதே பேசிட்டு இருக்கேன். ஏடி, என்ன பார்த்தா என்ன பைத்தியக்காரனா தெரியுதா? அன்பு, அவளே மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. பொறுமையா பேச. பொறுமையா எல்லாம் என்னால பேச முடியாதுமா. வான்னு சொல்றேன்ல. முடியாது. அன்பு கத்தாதுங்க. நேத்துல இருந்து இனியா எதுவுமே சாப்பிடல. பாவம் அழுதுட்டே தான் இருக்கான். நீங்க கத்தி பேசும்போது மனசுக்கு தான் கஷ்டமா இருக்கு என்னமோ. வான்னு சொல்றேன்ல. முடியாது. 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 என்னால உங்களுக்கு பொண்டாட்டியா இருக்க முடியாது. நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கேன். கொட்டின புருஷன் எனக்கு என்ன மரியாதை? அப்போ என்ன மன்னிச்சிருங்க அத்தை, மன்னிச்சிருங்க மாமா. நீங்க எப்படி கூப்பிட்டாலும் நான் வர மாட்டேன். உன்னை எப்படி கூட்டு போனேன்னு எனக்கு தெரியும். அண்ணே, அண்ணே, சாரிடி, என்னையே கை நீட்டி அடிக்க வச்சுட்டேலாம். கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா. தாத்தா மன்னிச்சிருங்க தாத்தா. என் இனியாவன் எங்க ரூமுக்கு கூட்டு போறதுக்கு எனக்கு வர வழி தெரியல. எப்படியும் ஒழுங்கா சாப்பிட்டு மாட்டான்னு எனக்கே தெரியும். புரியுதுப்பா, பேசி புரியவை. மித்ரா, அண்ணே. நாளைக்கு மித்ரனுக்கு டைம் இருக்கும்போது எங்க ரூம்க்கு ஒரு தடவை வந்துட்டு போக சொல்றியா? சரிங்கண்ணா, நான் அண்ணன்கிட்ட சொல்றேன். ம். அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நாங்க உன்னை எதுவும் தப்பா நினைக்கல. அன்பு, குற்ற உணர்ச்சி எதுவும் இல்லாம நிப்போம். என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் அத்தா. கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. அப்பா பேசி புரிய வச்சிருவான் தானே? இவ்வளவு அவசரப்பட்டு போய் எந்த முடிவும் எடுத்துடக்கூடாதுல்ல. அதெல்லாம் அவனுக்கு தெரியும். என்ன ஒரு நாள் கூட விட்டாலும் அவன் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்குறதுக்கு அவ அடுத்த என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியும். கூட்டிட்டு போயிட்டான்ல, இனிமே பேசி புரிய வச்சிருவான். மாமா, நீ எதுவும் பயப்படாத பிரியா. நீ பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. அவங்க 2 பேரும் பிரிஞ்சிட மாட்டாங்க. இல்ல தமிழ், அவளுக்கு இப்படி ஒரு குறை இருக்கலாம். உனக்கு மருமக்களா வர இருக்கா. அதுக்கு உன் மனசுக்குள்ள அவ மேல எந்த விருப்பம் வரலையா? உனக்கு இன்னொரு பையன் இருந்தான்னு வச்சுக்கோ, எப்படியும் இசைய அவனுக்கே நாங்க கட்டி கொடுக்கறோம்னு வச்சுக்கோ. என் பிள்ளைக்கு இப்படி ஏதாவது ஒரு சிக்கல்னா நீ வருத்துருவியா? அதே மாதிரி தான் நானும். என்ன பிரியா, எங்களுக்கு இசை வேற இனியா வேற இல்ல. அதே மாதிரி தான் உனக்கும் இனியா வேற இசை வேற இல்ல. இங்க பாரு, அவளே ஏற்கனவே குழப்பத்துல இருக்கா. பிரியா, நீ மட்டும் இனியா கிட்ட போய் பேசாம இருந்தா போதும். ஏதாவது பேசி அவளை குழப்பி விட்டுறாத. ஆமா, அவனே பாத்துப்பான். குரு, தாத்தா. நீ பெங்களூர் போறதா இசை சொல்லிட்டு இருந்தா, நீ கிளம்புப்பா, நேரம் ஆகுதுலாம். ஆமா தாத்தா. சரி ஜிலு, வரேன். இந்த பேரெல்லாம் இவனுங்களுக்கு மட்டும் எங்கிருந்து கிடைக்குதுன்னு தெரியலையே. இந்த ஆகாஷ் வாயில இருந்து ஆர்த்திங்கிற பேரை தவிர ஒரு சில பேர் வந்ததில்ல. சிக்னல் குடுக்கறா போல நான் பாத்துட்டு நிக்கிறேன்னு. நீ மொத்தத்தை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிருந்தா நான் மொத்தமா கொடுத்துருப்பேன். மித்ரா மொத்தத்தை கொடுத்து குரு மொத்தமா கொடுக்கறதுனா? அப்பாடா, ஒரு வழியா அறிவாண்டி கிட்ட கேட்டு இந்த கோலமாட்டுக்கு ரூம்ல ஒழிச்சு வச்சிருந்த லேப்பை என் அத்தையை எடுத்து கொடுத்துட்டாங்க. இனிமே இவன் கண்ணுக்கு தெரிய மாதிரி இந்த லேப்பை வைக்கவே கூடாது. இவ்ளோ வாட்ஸ்அப் மெசேஜா? யாரா இது? புது நம்பரு. சரி, ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஹாய் இசை, நான் தான் சந்தோஷ். இந்த கோமுட்டையனா? நீ செத்தடா நாளைக்கு. நீ யார்கிட்ட விளையாடிட்டு இருக்கான்னு நாளைக்கு உனக்கு காட்டுறேன். என்னது இது? நானும் இவனை இவ்ளோ க்ளோஸா இருக்க மாதிரி போட்டோ அனுப்பியிருக்கான். இவன் கிட்ட நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு ஃப்ரண்ட்ல நின்னுதான் பேசினேன். நான் எப்போ இவன் கூட இவ்ளோ க்ளோஸா இருந்தேன்? ஒருவேளை
எடிட்டிங் இருக்குமா? கொஞ்சம் கூட எடிட் பண்ணதுக்கான அடையாளமே இல்ல. போட்டோ அனுப்பிட்டு என்னமோ வாய்ஸ் அனுப்பியிருக்கானே, என்னன்னு கேட்டு பார்க்கலாம். ஹாய், நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கிற போட்டோவை பார்த்து சர்ப்ரைஸ் ஆயிட்டியா? இதுக்கே சர்ப்ரைஸ் ஆனா எப்படி? நம்ம 2 பேரும் இவ்ளோ க்ளோஸா இருந்திருக்கானோ, நாளைக்கு உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் அனுப்ப போறேன். ஒரிஜினலா எடிட்டிங்கான்னு பாத்துட்டு இருக்கியா? உனக்கே சந்தேகம் வர அளவுக்கு நம்ம எவ்ளோ க்ளோஸா இருந்திருக்கோம் பாத்தியா? நீ என்ன பண்றனா, நாளைக்கு என் காதலுக்கு ஓகே சொல்லிரு. அப்படி இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல அடுத்து கொஞ்சம் போட்டோஸ் வரேன் பாரு. இதுலயாவது நீ நானும் டீசெண்டா தான் இருக்கும். ஓ, என்னையே மிரட்டி பாக்குறியா? பாரா, நம்ம ஆள்கிட்ட இருந்து மெசேஜ்லாம் வந்திருக்க. அப்படியே நான் அனுப்பியிருக்கா? பொறுக்கி நாயே, இதுக்கெல்லாம் பயந்து உன் காதலுக்கு ஓகே சொல்லிருவேன்னு நினைச்சியா? உன்னால முடிஞ்சதை நீ பண்ணு. இந்த போட்டோவை எத்தனை பேருக்கு வேணாலும் அனுப்பு. இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல. ஓஹோ, அப்படியா? இப்ப அடுத்தது எப்படிப்பட்ட போட்டோஸ் வருதுன்னு மட்டும் பாரு. ஒரு நம்பர் பிளாக் பண்ணதுக்கு பிறகு ஃப்ராட நான் எத்தனை நம்பர் வச்சிருக்கேன்னு தெரியலையே. என்னமே இதை பார்த்துட்டு இருந்தா இதான் சான்ஸ்ன்னு அவன் பாட்டுக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பான். பேசாம நெட் ஆஃப் பண்ணிட்டு விட்டா போனே பண்ணிடுவான். போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்கிடலாம். பைத்தியக்காரன், இந்த போட்டோக்கு பயந்து நான் சம்மதம் சொல்லவே நினைச்சான். எனக்கு பொண்டாட்டியாக்க போறவள நானே இப்படி எல்லாம் யோசிச்சு பார்த்ததில்ல. எவ்வளவு கீழ்த்தரமா எடிட் பண்ணி வச்சிருக்கேன். நீ நாளைக்கு ஆபீஸ் வாடி, உனக்கு நான் வைக்கிறேன் வெயிட். இப்ப இவன் வேற இவனுக்காவது கோவத்துல அனுப்பிடக்கூடாதே. இவனை எப்படி ஸ்டாப் பண்றது? இந்த லூஸ் வேற ஆஃப்லைன் போயிட்டு போலயே. இவன் நெட் ஆஃப் பண்ணாதான் நல்லதான். சரிடா, உனக்கு நான் வைக்கிறேன் நாளைக்கு வெயிட். அதுக்கு முன்ன அப்புறம் பின்ன சும்மாவா? இப்படி எடிட் பண்ணி போட்டோ அனுப்புனா எந்த பொண்ணு தான் பயந்து வலிக்கு வராம இருக்க முடியும்? என்ன அனுப்பியிருக்கா? ப்ளீஸ் சந்தோஷ், இந்த போட்டோவை மட்டும் யாருக்கும் அனுப்பிடாதா? உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஓஹோ, இதை யாருக்கும் அனுப்பாதா? நாளைக்கு ஆபீஸ் வா, நான் என் பதில கண்டிப்பா சொல்றேன். எனக்கு யோசிக்க இன்னைக்கு நைட் மட்டும் டைம் கொடு. ஒரு நைட் டைம் தானே, இவளுங்களெல்லாம் இப்படிதான் வழிக்கு கொண்டு வரணும். நாளைக்கு மட்டும் நீ சம்மதம் சொல்லல, அதுக்கு பிறகு உனக்கு இருக்குடி. ஓகே, ஒரு நைட் தானே, தாராளமா டைம் எடுத்துக்கோ. நீ எனக்கு டைம் தாரியாடா போல்கி? நாளைக்கு நீ வா, உனக்கு இருக்குடா கச்சேரி. அவங்க அத்தை கிட்ட எதுவும் கோவத்துல பேசி குடும்பத்துக்குள்ள சண்டை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மறைச்சேன். இதுக்கு என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு. இவ வேற என்கிட்ட முதல்ல சொன்ன விஷயத்த வேற சொல்லி வச்சிட்டாலே. ஏற்கனவே அவங்க புலம்பிட்டே இருக்காங்க. என் அண்ணன் இருந்ததுல இருந்து என் அண்ணன் பையனுக்கும் என் அண்ணன் பொண்டாட்டிக்கு நான் தேவையில்லை போலன்னு புலம்பிட்டு இருக்காங்க. இதுல அவங்க ஸ்னோ கிட்ட நடந்துகிட்ட விஷயத்தையும் சொல்லி பிரச்சனை பெருசாயிடக்கூடாதுங்கிறதுக்காக மறைச்சேன். இதுக்கு என்கிட்ட பேச மாட்டாரா? எவ்வளவு நாள் பேசாம இருக்கிறாருன்னு பாக்குறேன். ஸ்னோலி, ஓய் பட்டு, மேவிங்க பாறேன். ஸ்னோ, அவதான் தூங்குறாள்ல. பட்டு அப்பா கூப்பிடுறேன் பாரு, எந்திரி. நல்லா மூச்சு மூச்சா தூங்கிட்டு இருந்தா. என்னடா தூங்கிட்டியா? நீ எப்போ அப்பாக்கு மேல தானே படுத்து தூங்குவேன். இன்னைக்கு என்ன புதுசா? சரிடா, நீ வா, நம்ம தூங்கலாம். அப்பா கூப்பிடுறேன், எங்க போறோம்னு கேக்குறேன். எங்க கூட்டிட்டு போனாலும் அப்பா கூட வருவ தானே? அப்ப வா. இப்ப தூங்குடா. ஓஹோ, இந்த அளவுக்கு வந்துட்டா. இவங்க 2 பேரும் ஒன்னா தூங்குவாங்களா? அப்ப நானும் அவர் வயித்துல இருக்க அவர் குழந்தையும் எங்க ஒத்தையில தூங்கணுமா? நல்ல கதை. மியாவ். சாரிடா, அப்பாவால தானே நீ இன்னைக்கு அழுத. இல்லடா, அப்பாவோட அத்தையால தானே நீ இன்னைக்கு அழுற மாதிரி ஆயிடுச்சு. நான் உன்னை ஆசிரமத்துக்கெல்லாம் கொண்டு விட்டுருவேன் அவங்க பயமுறுத்தினதுனால தானே நீ அழுத. இந்த அப்பா மேல உனக்கு கோபம் இல்லையே? நான் பாவம் இல்லடா, என்னாலதான் நீ இன்னைக்கு ரொம்ப அழுதுட்டேன். ஆக மொத்தம் எல்லாரையும் பாவம் நான் தான். என்ன மட்டும் கண்டுக்காம அதுங்க 2 ஒண்ணு சேர்ந்துட்டுதுங்க. தூக்கம் வந்துட்டேன். சரிடா, நீ தூங்க. நான் இதுக்கு இங்க ஒத்தையில தூங்கணும். என் மேல கோவமா உங்களுக்கு? என்னங்க உங்களை தான். உன்னை யார் இப்ப கீழே வந்து படுக்க சொன்னது? ஏன் நீங்க கீழே படுக்கும்போது ஏன் நாங்க மட்டும் உங்க கூட வந்து தூங்க மாட்டோமா? நீங்களா? நீங்க அவளை கூட்டிட்டு வந்துட்டீங்க, நாங்க மட்டும் மேல தூங்கிட்டு இருந்தோம்ல. அதான் நானும் வயிற்றுக்குள்ள இருக்கவங்க பாப்பாவும் நாங்க மட்டும் ஏன் மேல ஒத்தையில தூங்கணும்? அதான். என்ன சமாதானப்படுத்த பாக்குறியா? சேச்சா, நான் என்ன தப்பு பண்ணேன் சமாதானப்படுத்துறதுக்கு? நீங்களா அவளையும் கீழே வந்து படுத்துட்டீங்க, நானும் வயிற்றுக்குள்ள இருக்கிறவங்க குழந்தை எதுக்கு தனியா தூங்கணும் தான்
உங்க துணைக்கு தான். நைட்ல 2 பேரும் பயந்துட கூடாதுல. யாரு? நாங்க 2 பேரும். ஆமா, நீங்க 2 பேரும் எதையாவது பார்த்து பயந்துட கூடாதுல. அதுக்காக தான் உங்க 2 பேரோட துணைக்கும் நாங்க 2 பேரும் கீழே வந்து படுத்திருக்கோம். பேசவே மாட்டேங்கிறாரு. என்னங்க? என்ன கை எடுக்கிறியா? நான் ஏன் புருஷன் மேல கை வச்சிருக்கேன்? உங்களுக்கு என்ன? பேசாத மது, நீ மட்டும் பேசாத. நேத்துக்கே உனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்க. என்கிட்ட ஒரு வார்த்தை இதை பத்தி வாய் திறந்தியா? குழந்தை என்கிட்ட சொல்றதுக்கு வரா, அவ வாயே அடைச்சிட்டேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒரு நாள் ஃபுல்லா ஸ்னோ அதை நினைச்சு அழுதுட்டு இருந்திருக்கா. இப்ப கூட மித்ரா மூலமா எனக்கு தெரியலன்னா இந்த விஷயம் இப்போ எனக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த பைத்தியக்காரி அத்தை என்னடானா சொன்னா இப்பவே ஆசிரமத்துல கொண்டு விட்டுருவான்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கா. நீ என்னடானா எல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு என்கிட்ட இதை பத்தி சொல்லலாம். மூச்சே விடாம இருந்திருக்க. குழந்தை கூட என்கிட்ட பேச விடாம. மித்ரன், ஏற்கனவே அவங்க பொண்ணை நீங்க கட்டிக்கலைங்கிற கோவத்துல இருக்காங்க. என் அண்ணன் இருந்திருந்தா இப்படி விட்டுருப்பானான்னு கேட்டுட்டே இருக்காங்க. அந்த பொம்பளை அப்பால இருந்து இப்படிதான் பேசிட்டு இருக்கு. என்ன நேரத்துல இருந்தா இப்படி பேசிட்டு இருக்கு? அப்பா போய் வருஷ கணக்குல ஆகுது. அப்பால இருந்து அந்த பொம்பளைக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா இதான் சொல்லும். என் அண்ணன் இருந்திருந்தா என்ன இப்படி விட்டுருப்பானா, என் அண்ணன் இருந்தா இப்படி செஞ்சிருப்பானா, அப்படி செஞ்சிருப்பானா, அண்ணனை காரணம் காட்டியே அது எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்க. நீ என்னடானா அவளுக்கு துணைக்கு போன மாதிரி குழந்தை திட்டத்துக்கு விட்டுருக்க. இல்லங்க, என்னாலையும் ஸ்னோவாலையும் உங்களுக்கு உங்க அத்தைக்கும் சண்டை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஏன் உன் மொண்டையில மசாலா இருக்கா? நீ ஏன் பொண்டாட்டி ஸ்னோ ஏன் குழந்தை என்னமோ பக்கத்து வீட்டுல உள்ளவா பேசுன மாதிரி பேசிட்டு இருக்க. உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் தான் கேட்டாகணும். இப்ப எதுக்கு கத்துறீங்க? மொதல் என்கிட்ட இதை நீ மறைக்கிறதுனால ஸ்னோ தான் என்கிட்ட இருந்து தூரமா போயிருப்பா. அவளுக்கு என் மேல ஒரு வெறுப்பே வந்திருக்கும். நிஜமாவே நான் அவளை வெறுத்துருவேன், நிஜமாவே நான் அவளை கொண்டு ஆசிரமத்துல விட்டுருவேன் அப்படின்னு. அதுக்காக தான் அந்த கிழவி இதெல்லாம் பண்ணிருக்க. புரியுது. எங்க பாரு மது, தயவு செஞ்சு இனிமே அத்தைக்கு எனக்கு ஏதாவது சண்டை வந்துருங்கிறதுக்காக சொல்ல வேண்டிய விஷயத்தையெல்லாம் என்கிட்ட இருந்து மறைச்சிடாத. என்னமா நீ மறைக்க நான் கோவப்படுவேனே தவிர உன்கிட்ட கொஞ்சிட்டு இருப்பேன் மட்டும் நினைக்காத. சாரி. இனிமே இப்படி ஏதாவது மறைப்பியா? ம்ஹும்.